இப்போ நம்ம வந்து ஒரு ஜாக்கெட் வந்து நெட்டு ப்ளவுஸ் அது வந்து இப்போ நம்ம தைக்க போகிறோம். நெட்டு கிளாத் தைக்கிறது வந்து என்னென்னா, அந்த லைனிங் கொடுக்குறீங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். கொஞ்சம் கலர் மாற்றி நீங்கள் கொடுத்துட்டா கூட அது நல்லா இருக்காது. அது கலர் வேறு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நெட்டு கிளாத் அப்படின்னாவே லைனிங் கொஞ்சம் பார்த்து கரெக்டான இதாக எடுங்க. ஓகேவா? இப்போ ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு நான் இதில் கை வந்து தைச்சி காட்டுறேன். கையை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த லைனிங்கை மட்டும் மடக்கிட்டு அப்படியே உள் சைடு வைக்கிறேன். வெளி சைடு வச்சு திருப்பாமல் உள் சைடு அப்படியே வச்சு தையல் போடுறேன். ஏன்னா அந்த ஸ்லீவில் கீழே அந்த வளைவாக வருதுல்ல, அந்த டிசைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? அதேமாரியே இன்னொரு கையையும் நம்ம தைச்சிக்குவோம். அதேமாரி தான் மடக்கிட்டு அர்க்காத் பண்ணது எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க. மாற்றி தைச்சிட்டோம்னா மறுபடியும் பிரிக்கணும். 1/4 இன்ச்சு மடக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு தையல். அப்புறம் என்னென்னா, அந்த சைடில் வந்து தையல் ஓட்டிக்கணும். ஒரு 1/4 இன்ச் கவுட்டர்லேயே அந்த லைனிங்லேயே தையல் ஓட்டிட்டு வாங்க. அந்த மெயின் துணியில் வந்து தையல் ஓட்ட வேணாம், லைனிங் மேலேயே இந்த ஓரத்துலேயே அவுட்டரில் வந்து தையல் ஓட்டிட்டு மீதி இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் நறுக்கிடலாம். ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அந்த கிளாத் எல்லாத்தையும் நீங்கள் நறுக்கிடலாம். நீங்கள் அந்த லைனிங்கை சேர்த்து நறுக்கிறாதீங்க, அது அளவு மாறிடும். அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த நெட்டு கிளாத்து அடியில், அந்த கிளாத்தை மட்டும் நம்ம நறுக்கிக்கலாம். ஓகேவா? அதேமாரி 2 ஸ்லீவ்லேயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நீங்கள் வெட்டிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் ஸ்லீவு. ஓகேவா? ஸ்லீவு ரெடி ஆகிட்டு. அடுத்து வந்து நம்ம பேக் பீஸ் வந்து தைச்சி காட்டுறேன். இப்போ வந்து அந்த நெட்டு கிளாத் வச்சு மேலே லைனிங் வச்சுருக்கேன். 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் தையல் ஸ்ட்ரைட்டாக ஓட்டிக்கிங்க. ஓகேவா? கீழே வந்து எக்ஸ்ட்ரா துணி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிங்க. இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் குண்டூசி இருந்ததுன்னா ஒரு 3 இடத்துல 4 இடத்துல பின் பண்ணிக்கிங்க. நான் வந்து குண்டூசி வைக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். சுருக்கம் இல்லாமல் மடித்து போட்டு அப்படியே கழுத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. இப்போ இதில் நான் நாட்டு வந்து அந்த லைனிங்க்கும் அந்த மெயின் கிளாத்துக்கும் இடையில நாட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ கழுத்து சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? அங்கிட்டு எந்த அளவுக்கு நாட்டு நீங்கள் கீழே இறக்கி வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு இதுலேயும் இந்தாண்டு சைடும் நாட்டு வச்சுருங்க. ஓகேவா? அந்த நாட்டு வச்ச இடத்துல கொஞ்சம் ரஃப் அடிச்சிங்க, அப்போ தான் நாட்டு கட்டும் போது அது பிரிஞ்சு வராது அந்த தையல். ஓகேவா? இப்போ உள்ள கழுத்துக்குள்ளார இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து வெட்டி எடுத்துருங்க. அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. வெட்டிட்டு உள்ளார வந்து இப்படி கிராஸாக ஒரு 2 இன்ச் 1 இன்ச் கேப்பில் அங்கங்கே வெட்டி விடுங்க. ஓகேவா? வெட்டி விட்டு அப்படியே உள்ளே கையை விட்டுட்டு அந்த மெயின் கிளாத்தை வந்து வெளியில் எடுத்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு திரும்பி கொடுத்துரும் அந்த துணி. அப்படியே கீழே இடுப்பில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த லைனிங் கொடுத்துருக்கிறது வந்து தெரியுது பிசுறு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்படி திருப்பி போட்டு அடிக்க வேணாம். 1 இன்ச் அளவுக்கு கீழே வந்து மடக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? சாதா ப்ளவுஸ் எப்படி நம்ம மடக்கி வைப்போமோ அதுமாரி மடக்கி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்கு. நான் வந்து ஓரத்துலேயே நெக்கில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறேன். அதனால் நான் வந்து 2 தையல் போடலை. துணி தனியாக கொடுத்து இதுக்கு தைக்கல, கழுத்துக்காக கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கல. ஓகேவா? நீங்கள் வந்து இதுக்கு லேஸ் வைக்கலை அப்படின்னா உள்ளே வந்து அந்த பிசுறு தெரியும். கழுத்து திருப்பி அடிக்கிறோம்ல, அதில் பிசுறு தெரியும். நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நீங்கள் அடித்தாகணும். ஓகேவா? இது வந்து இப்போ லேஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு வைப்போம். அதில் அந்த பிசுறு வந்து மறைஞ்சிரும். இப்போ அவுட்டரில் அப்படியே அதேமாரி தான் லைனிங் மேலேயே தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதேமாரி இந்தாண்ட சைடும் ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் எல்லாமே அந்த சைடில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டிடுங்க. என்றைக்குமே லைனிங் கொடுத்து தைக்கிறீங்கன்னா அந்த மெயின் கிளாத் வந்து அந்த லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் நறுக்கிங்க. அப்போ தான் பத்தலைன்னு நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஓகேவா? துணி பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்காது.
இப்போ இடுப்பு டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம். ஒரு 1/4 இன்ச் கேப்லேயே நீங்கள் ஒரு தையல் போட்டு கிராஸாக எடுத்துக்கோங்க. ரஃப் அடிக்கணுங்க. ஓரத்தில் வந்தோடனே ரஃப் அடித்து தான் எடுக்கணும். ஓகேவா? 1/2 இன்ச்சுக்குள்ளே இந்த டாட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பட்டி பீஸ் வந்து நான் வந்து இது மாதிரி தாங்க கட் பண்ணுவேன். ஷோல்டரெலாம் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ அந்த 3 டாட் பிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பட்டி பீஸை வந்து நான் வளைச்சி நறுக்கிக்குவேன். அது வரையும் நான் இப்படி தான் நறுக்கி வச்சுருப்பேன். ஓகேவா? கொஞ்சம் பத்தாமல் வந்தால் கூட நம்ம இதில் பார்த்து நறுக்கிக்கலாங்க. அதனால தான் இப்போ பட்டி பீஸு ஒரு 3 பீஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியே இதை வந்து திருப்பி போட்டு படிமான தையல் போட்டுக்குவோம். ஓகேவா? பட்டி பீஸ் எப்பயுமே ஒரு 3 பீஸ் கொடுங்க. அப்போ தாங்க பட்டி சுருங்காமல் இருக்கும். பட்டி சுருங்காமல் இருந்தாவே அந்த கப் ஷேப் வந்து இறங்காது, எதுவும் பண்ணாது. ஓகேவா? லைனிங் பீஸ் 1 கொடுத்துட்டு அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கொடுத்திங்கனாவே அது சுருங்கிடும். நீங்கள் ஒரு 3 துணி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் சுருங்காமல் இருக்கும். ஓகேவா? இதை அப்படியே ஓரம் கட்டிட்டு அடுத்து மெயின் பீஸு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல, கப் டாட் பிடிப்போம்ல, அந்த பீஸ் இப்போ வந்து நம்ம தைப்போம். இப்போ அதேமாரி தாங்க பேக்கில் எப்படி தைச்சோம் அதேமாரி மெயின் கிளாத்தை வச்சுட்டு லைனிங்கை மேலே வச்சு அப்படியே கழுத்து ஓரமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, ஓகேவா, 1/4 இன்ச் அளவுக்கு ஓரத்துலேயே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்குங்க. தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு அங்கங்கே ஒரு 3 இடத்துல ஒரு கிராஸாக ஒரு 3 இடத்துல தையல் போட்டுக்குங்க. 3 இடத்துல கிராஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணிட்டு அப்படியே அதை திருப்பிக்கிட்டு மேலே ஒரு படிமான தையல் ஓரத்துலேயே போட்டுக்குங்க. ஓகேவா? அதேமாரி இந்தாண்ட சைடும் இந்தாண்ட பீஸையும் எடுத்து ஓரத்துலேயே தையல் போட்டு வாங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு சைடு மட்டும் லெஃப்ட் சைடு மட்டும் 2 தையல் போட்டுக்கிறேன். ரைட் சைடு வந்து நம்ம லேஸ் வைப்போம், அதனால் தேவையில்லை. ஓகேவா? இப்போ இதில் வந்து சுற்றிலும் அந்த லைனிங் பீஸ் இருக்குது பாருங்கள், அந்த லைனிங் பீஸ் ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்குவோம். சரியா? ஸ்லீவு பின் பீஸ் எல்லாத்துலேயும் எப்படி நம்ம தையல் போட்டு எடுத்தோமோ அதேமாரி தான் இதுலேயும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நெட் கிளாத்துங்கிறதுனால மேலேயே தெரியுது லைனிங் வந்து நம்மளுக்கு. அதனால் நான் மேலேயே திருப்பி அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இன்னொரு பீஸை திருப்பி போட்டு நான் இப்போ தையல் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இது மாதிரி இப்போ பட்டு சாரிலாம் இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஓரத்தில் தையல் போடணும். சரிங்களா? நெட்டு கிளாத்துங்கிறதுனால நான் மேலேயே தையல் போட்டு காமிச்சேன். அது வந்து வெளி சைடும் தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? இதுலேயும் அந்த ஓரத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். சரிங்களா? அவ்வளோதான். இது மாதிரி 2 சைடுமே பீஸ் வந்து நம்ம அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டு நீங்கள் நறுக்குங்க. ஓகேவா? மெயின் பீஸ் வந்து லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் நறுக்கிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து 3 டாட் நம்ம பிடிச்சிக்குவோம். ஓகேவா? இப்போ சென்ட்ரு டாட் வந்து 1.25 இன்ச்சு அளவுக்கு நான் பிடிச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸில். இப்போ இந்த 3வது டாட் வந்து 2 டாட் பிடிச்சிட்டா 3வது டாட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வருங்க. ஓகேவா? இந்த 3வது டாட் பிடிக்கிற பாருங்க, இந்த ஆம்ஹோல்லேருந்து அந்த டாட்டை மட்டும் 2 வாட்டி நீங்கள் தையல் போட்டுக்குங்க. ஓகேவா? சீக்கிரம் பிரிஞ்சிடும் அந்த தையல் மட்டும். அதனால் 2 வாட்டி போட்டுக்குங்க. ஓகேவா? அடுத்து சென்டர் டாட். ஓகேவா? ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த டாட் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். இந்த 2 டாட்டையும் பிடிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக 3வது டாட் நம்ம பிடிக்கலாங்க. ஓகேவா? 2 தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பேக் பீஸு மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு நம்ம இப்போ பட்டி வந்து நறுக்க போகிறோம். ஜாயின் பண்ணல, பட்டி நறுக்கிறதுக்கு தான் அளவு எடுக்க போகிறோம். பட்டியை வச்சுட்டு தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன்.
நம்ம தைச்சி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிடிச்சிக்கலாம். பத்தலைன்னா தான் கஷ்டமாயிடுங்க. துணி அப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் எவ்வளோ நம்மளுக்கு துணி தேவையோ அந்தளவுக்கு மறக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் பாருங்கள், இப்படி வச்சுட்டு பட்டி மேலே இப்போ இந்த மெயின் கிளாத்தை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த சென்டர் டாட்டை வந்து மடக்கி விட்ருக்கேன். இல்லைன்னா பிடிச்சி இழுத்து நிற்கும். ஓகேவா? ஒரு இதில் வந்து பட்டி மேலே வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இதில் வந்து பட்டி கீழே வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை பார்த்துக்கணும். இப்போ சைடு கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து வச்சு பார்ப்போம். பட்டி பீஸ், கொக்கி பீஸும் இந்த பட்டி தைக்கிறதும் வந்து முன்ன பின்ன இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கா இல்லை தையல் ஓட்டிக்கிங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாரி தான் பிரிச்சுட்டு அடிக்கணும். ஓகேவா? இப்போ சைடு பார்க்கணும், வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து சேர்த்து தான் நம்ம நறுக்கியிருந்தோம் பட்டி. அதனால் நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? கூட இருந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஷோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது 2 தையல் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா ரஃப் அடிச்சுக்கிங்க ஓரத்தில். ஓகேவா? ரஃப் அடித்து தைச்சிங்கன்னா பிரியாது சீக்கிரம். அதேமாரி இன்னொரு ஷோல்டரையும் இப்போ நம்ம வந்து ரஃப் அடித்து தைச்சிக்கிறோம். ஓகேவா? சைடு வந்து வச்சு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கணும். ஓகேவா? அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து பட்டி தைக்க போகிறோம். என்ன அப்படின்னா கொக்கி பட்டி தைக்கிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு துணியை எடுத்துகிட்டு அதை 2ஆக மடக்கிட்டு ஒரு தையல் போட்டுங்க. தையல் போட்டு அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா அதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கணும். அப்படியே அதை திருப்பினா உள்ளே ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி வைப்போம். அது மேலேயே தையல் போட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அப்படியே உள்ளே மடக்கி விட்டு ரஃப் அடிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பட்டி பீஸு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து வந்து கொக்கி பட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வீப்பட்டி வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் ஓட்டு மேலேயும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடக்கி வச்சுட்டு அதை அப்படியே திருப்பி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஒரு மடக்கு மடக்கிட்டு 2ஆவது மடக்குக்கு சென்டராக ஒரு தையல். ஓகேவா? சென்டராக ஒரு தையல் போட்டு அடுத்து வந்து வீப்பட்டி தைக்க ஆரம்பிங்க. வீப்பட்டி தைக்கிறது என்னென்னா மேலே ஒரு வி, அடுத்து வந்து அந்த டாட் பிடிச்சிருக்க இடத்துல ஒரு வி, அடுத்து வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கே ஒரு வி, அதுக்கும் கீழே ஒரு வி, லாஸ்ட்டாக அந்த இடுப்பு சுற்றளவு இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு வி, மொத்தம் 5 வி பட்டி தைக்கணும். ஓகேவா? அந்த வி தைக்கணும். ஓகேவா? அந்த வீப்பட்டி கொக்கி பட்டி தைச்சிருக்கிறது பாருங்கள், அந்த இது நேராக இருக்குது, வளைஞ்சி கொடுக்காம நேராகவே இருக்குது. சரிங்களா? அது பட்டி ஜாயின் பண்ணுறதை பொறுத்து தான் அது நேராக வர்றதும் வளைஞ்சி போகிறதும் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்குவோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து சைடு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும், கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து அந்த அர்காட் பண்ணியிருக்க பாருங்கள் ஸ்லீவில், அதை வச்சுட்டு 1 இன்ச் அளவுக்கு தையல் ஓட்டுங்க. அப்புறம் 2 கிளாத்தையும் ஒன்றா வைங்க, 1 இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டு தையல் போட்டாச்சு, பேக்கில் தான் இப்போ தையல் போடணும். அதேமாரி தான் 2 ஸ்லீவையும் அந்த பாடி பீஸையும் ஒன்றா வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2 தையல் போடணும். ஓகேவா? அந்த கை சுற்றளவில் அந்த ஆம்கோல் சுற்றளவு இருக்குல்ல, அந்த இடத்துல 2 தையல் போடணும். அப்படி இல்லைன்னா ஓவர்லாக் போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ தான் பிரியாது.
அதேமாரி தாங்க இந்தாண்ட ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டு டாட் வருது பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தான் தைக்கணும். ஓகேவா? சுருக்கம் வருது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு சுருக்கம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா பிரிச்சுட்டு தான் தைக்கணும். எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக்காக தைச்சிட்டிங்கன்னா அதை பிரிச்சுட்டு தைச்சி கொடுங்க. அதோடய கொடுக்காதீங்க. சரிங்களா? பிரிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது நம்ம. அதுக்காக சும்மா பிரித்து தைச்சோம்னா இந்த நெட்டு கிளாத்லாம் நல்லாவே இருக்காதுங்க. அதையும் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே இன்னொரு தையல். இப்போ வந்து நம்ம இதில் அந்த குஞ்சம் வைக்கணும். அந்த நாட்டில் குஞ்சம் வைக்கணும். அதுக்காக நான் சதுரமாக ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு 4 இன்ச் அளவுக்கு அகலம், 4 இன்ச் உயரம், 2 சைடுமே 4 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அதை ஆப்போசிட்டை மடக்கிட்டு அது 2 ஓரத்தையும் கார்னர் இருக்குது பாருங்கள், அதை மடக்கி விட்டு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு பூ மாதிரி வரும். அதேமாரி இன்னொரு நாட்டையும் அதேமாரி தான் ஆப்போசிட்டு மடக்கிட்டு கார்னர் 2 கார்னர் உள்ளே மடக்கிட்டு நடுப்புற இந்த நாட்டை வச்சு நீங்கள் ரஃப் அடித்து தைச்சிக்கோங்க. இதோடையே கொஞ்சம் விட்டாலும் ஓகே தாங்க, நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் வந்து அந்த முக்கோண ஷேப்பில் வந்து அப்படி அந்த பூவுக்கு மேலே வைக்க போகிறேன். ஓகேவா? இப்படியே விட்டாலும் ஓகே தான். பிசு இருந்ததுன்னா வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்போ அடுத்து இன்னும் 2 பீஸ் வந்து நம்ம நறுக்கணும். 4 இன்ச் அளவுக்கு இப்போ நறுக்கணுமா, அடுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக நறுக்கிங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு 2 பீஸ் நறுக்கிங்க. ஓகேவா? இது வந்து சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலருங்க. அதனால் வந்து வேறு கலர்னால் அது நம்மளுக்கு எடுத்து காட்டும். மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் கொடுத்தோம்னா நல்லா எடுத்து காட்டும். ஓகேவா? அந்த குஞ்சத்தில் இது வந்து ஒரே கிளாத்து ஒரே கலரு, அதனால் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இருந்தாலும் ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் டிசைன் வச்சு கொடுத்துருவோம். ஓகேவா? ரெண்டாவது கொஞ்சத்தையும் அதேமாரி தைச்சிருங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க, அந்த நாட்டோட கொஞ்சம் ரெடி ஆகிட்டு. அடுத்து என்னன்னா சைடு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? சைடு ஜாயிண்ட்டு இன்னும் லேஸு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து கொக்கி பட்டியில் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது, அந்த வி பட்டியில் எவ்வளோ இடுப்பு சுற்றளவு இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி தாங்க பின் சைடும் எவ்வளோ இடுப்பு சுற்றளவுன்னு பார்த்து அளவு ஜாக்கெட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த ஸ்லீவை வச்சு, இது ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவு. இதில் வந்து அந்த அடிக்கை சுற்றளவு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அளவு ஜாக்கெட்டை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து ஆம்கோல் கிட்டையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்லீவோட அளவு எவ்வளவோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அளவு ஜாக்கெட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் தையல் அந்த ஆம்கோல் வரையும் நீங்கள் மார்க் பண்ணி இருக்கிற அளவுக்கே நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. ஓகேவா? அந்த அளவு அந்த ஆம்கோல் வரையும் நீங்கள் தையல் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து
எவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சுட்டு நீங்கள் தையல் ஓட்டுங்க. ஓகேவா? பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல். ஏன்னா நம்ம வேணும்னா பிரித்து விட்டுக்கலாம். ஓகேவா? அதனால தான் நம்ம அந்த உள்ளே ஒரு 3 தையல் நம்ம ஓட்டுறதே அதுக்கு தான். ஓகேவா? ஓரத்தில் தையல் வந்து ஓட்டும் போது ரஃப் அடிச்சுக்கணும், அப்போ தான் பிரியாது. 3 தையல் போதும். இப்போ வந்து ஒரு 1 இன்ச் அளவு கேப்பில் இன்னொரு தையல் ஓட்டுறேன். ஏன்னா அது வந்து நெட்டு கிளாத்துங்கிறதுனால பிரிஞ்சுக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் நறுக்கிட்டு இன்னொரு ஸ்லீவ் இருக்குது பாருங்கள், அதையும் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதேமாரி தாங்க கையோட சுற்றளவு, அடிக்கை சுற்றளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வந்து அந்த கையோட சுற்றளவு, அடிக்கை சுற்றளவு, இடுப்போட அளவு, இது 3ம் வந்து ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் வரணும். வளைஞ்சு நெளிஞ்சு வரக்கூடாது. தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம போடணும். ஓகேவா? அதேமாரி இந்தாண்ட கையிலையும் வந்து 3 தையல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் 4 தையல் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அது கஸ்டமரோட விருப்பம் தான். வேணுன்னா கூட 4 போட்டுக்கலாம். இப்போ 3 தையல் நம்ம போட்டுட்டோம். உள்ளே துணி வந்து பிரிஞ்சுக்கும். அதனால் வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் நான் ஒரு தையல் போட்டு ஓரத்தை வந்து நறுக்கிற போகிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி தான் இது, அதை நறுக்கிற போகிறேன். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்லீவு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. கழுத்து வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஓவராலாக இந்த ப்ளவுஸு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இதில் வந்து லேஸ் மட்டும்தான் இப்போ தைக்கணும். ஓகேவா? லேஸ் மட்டும் தைச்சிட்டா அந்த வேலை முடிஞ்சுது. லேஸ் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தாங்க லேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் கலர் லேஸ். ஓகேவா? அதனால் ஒரு தையல் போட்டால் போதும். ஏன்னா லேஸ் ரொம்ப மெலிசான லேஸ் தான். கொஞ்சம் பட்டையாக இருக்குன்னா நீங்கள் 2 தையல் கன்ஃபார்மாக போடுங்க. இல்லைன்னா சுருண்டுக்கும், இல்லைன்னா மடங்கிரும், திரும்பி வராது, அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பட்டையாக இருக்குன்னா 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? 1/2 இன்ச் லேஸு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு அந்த லேஸில் நம்ம 2 தையல் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகேவா? முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்லீவுக்கு வந்து லேஸ் வைக்கலை நம்ம. ஓவராலாக அந்த ப்ளவுஸு இப்படி தாங்க இருக்குது. ஏன்னா ஸ்லீவில் வந்து கிராண்டாக